ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 68 பார்க்க போறோம். அதுக்குமே புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம குள்ள இருக்கார்ல, அவர் அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிசம்பிள் காம்படிஷன்ல ஃபாங்கான் ஜெயிச்சிட்டான், அதனால அடுத்த காம்படிஷன் நடக்க போகுது, அது யார் கலந்துக்க போறீங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்றேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கான். கூட்டத்துல இருந்து ஒரு டிசம்பிள் முன்னாடி வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதை நீங்க ஏத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா அந்த ரெக்வஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நானும் எங்க அண்ணனும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதா இருக்கும். ஆனா அந்த காம்படிஷன் நாங்க 2 பேர் தனித்தனியா கலந்துக்காம 2 பேர் சேர்ந்து கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்போனன்ட்ல அந்த சின்னவனும் பெரியவனும் பிரதர்ஸா இருக்காங்க, அவங்க கூட எங்களை சண்டை போடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களாங்கிற மாதிரி இடத்துல கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவனோட பிரதர் இருக்காங்க, நீங்க ப்ளீஸ் இருக்கு அனுமதி கொடுங்கிற மாதிரி இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. பிரதர்ஸ்குள்ள சண்டை நடந்தா ஒரு நல்ல பேட்டிலா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மோட்டு அந்த இடத்துல தான் இருக்கான், அவனும் ஆளுங்க தான் இவனுங்க. அப்ப அந்த குள்ள எழுத்து என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்கிற மாதிரி அந்த சின்னவனும் பெரிய ஒட்டி கேட்டா அவனுங்களும் ஓகேங்கிற மாதிரி இடத்துல சொல்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேர் கூட நாங்க 2 பேர் சேர்ந்தே சண்டை போடுறோம், எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்ப அந்த குள்ள எழுத்து என்ன சொல்றேன்னா, ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேனா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பிரதர்ஸ்குள்ள ஒரு பேட்டில் நடக்க போற இல்ல, நீங்க உங்க திறமையை முழுசா காட்ட முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல சண்டை போட ஆரம்பிங்க, இந்த இருந்தாலும் சண்டை போட அனுமதியை நான் உங்களுக்கு தரங்கிறமே இந்த இடத்துல சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேர் முளைச்சிட்டு இருக்காங்க, இந்த அண்ணன் தம்பிங்க. அதுக்கும் இல்லாம இந்த பிரதர்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேருமே, அதாவது 2 கேங்குன்னு வச்சுக்கலாம், 2 கேங்குமே அந்த இடத்துல என்ட்ரி ஆகுதாங்க. இந்த பக்கம் சின்னவன் பெரியவன், அந்த சைடு இன்னும் டிசபிள்ஸ் பிரதர்ஸ் 2 பேரும், அவனுங்க 2 பேரும் கத்தி எடுத்து சண்டைக்கு தயாரா இருக்கானோ. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சின்னவனு பேரு அசராம நிக்கிறானு, தரனை வந்து அட்டாக் பண்ண பாக்குறான்னு, இவனுக்குள்ள சம பேட்டில் நடக்குது, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஆள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே சமாளிக்க முடியல. அந்த சின்னவனு பெரிய டாமினேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் அசால்ட்டாவே ஒருத்தன் வந்து நம்ம சின்னவன் வந்து அந்த கட்டியை பிடிச்சிட்டான், ஆனா அந்த பெரியவன் அடி வாங்கி தள்ளி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சின்னவன் மேல பறந்து அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், ஒரு பால் மாதிரி கிரேட் ஆகி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இப்பனால சமாளிக்க முடியல இவனுக்கு ஆப்பனண்டா இருக்கிறவன். அதான் அங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த பக்கமா போய் நம்ம பெரியவனுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பெரியவனு சின்னவனு அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறான், பின்னாடியே இந்த பிரதர்ஸ் 2 பேர் துரத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பெரியவன் என்ன பண்ணான்னா, வாயிலே சில காயின்ஸ் எடுத்து அதையே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, அதுலேருந்து இவனுக்கு ஈஸியாவே எஸ் ஆயிட்டானோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சின்னவன் திரும்பி அந்த காயின்ஸ் அட்டாக் பண்ண அனுப்புறான், அதுலேருந்து இன்னொருத்த தப்பிச்சிடுறான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் பெரிய காயினை கிரியேட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரியவன் வந்து ஒரு காயின்ஸை பெரிய காயினை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சின்ன ஒரு பெல் மாதிரி எடுத்துட்டு இருக்கான், அது ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகுது. இவனுக்கு அட்டாக் பண்ண அனுப்பி விட்டான்ல, அந்த காயினா அந்த எரினாலே அப்படியே டிஃப்ரெண்டா மாறிட்டு இருக்கு. இது என்ன நடத்துட்டு இந்த பிரதர்ஸ்க்கு புரியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இவனுக்கு 2 பேருக்குமே அப்படியே அந்த காயின்ஸோட பவர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கானோ. அப்ப இவனுங்க இந்த சின்ன பெரியவனோ ஒரு இடத்துல உட்காந்து சில மண்ட வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறானோ. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிரதர்ஸ் சொன்னல டிசபிள்ஸ், அவனுங்க எல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது இந்த சின்னவனு பெரியவனோ ஒரு டீமனிக்கல் பிளேஸ்க்கு இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இதனால என்ன நடக்குன்னு சுத்தி இருக்க யாருக்குமே புரியல. அப்ப சின்ன பிள்ளை என்னோட நடக்குதுமே அங்க கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்களோட எழுத என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு டீமனிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க, இதை கிரியேட் பண்ணவங்களுக்கு விஸ்வல என்ன நடக்குன்னு மற்றவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பேட்டில் இருக்கும். அந்த பேட்டில்ல அவங்க தான் டாமினேஷன் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சின்னவனும் பெரியவனும் ஒரு சுடுகாரிவே அந்த இடத்த மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க செத்து போனவங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவாங்கள, அந்த மாதிரி ஒரு டான்ஸை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பல டிசபிள்ஸ் எல்லாம் கோவப்பட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடம் இவனுங்களாச்சு, இவனுங்களை அட்டாக் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறது எனக்கே தெரியுது, ஆனா இவனுங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அந்த இடத்த கொண்டாடிட்டு இருக்கானு இவனுங்க 2 பேருமே. அதெல்லாம் பார்த்து இந்த பிரதர்ஸ் டிசபிள்ஸ் வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட வச்சு ஒரு ஃபயர் அட்டாக் பண்றான். அப்ப இந்த பெரியவன் என்ன பண்ணானா, வாயிலே கிரீன் ஃபிளேம் வர வச்சு அந்த அட்டாக்கை டிஃபீட் பண்ணி அட்டாக் பண்ண வந்தவனுக்கே ஒரு அட்டாக்கை போட்டு தள்ளி விடுறான். அப்ப சின்னவன் பெல் மாதிரி ஒரு பெல் சிம்பிளை வச்சு அடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் பூமியை பொழுதுட்டு ஒரு சவப்பட்டி மாதிரி அந்த இடத்துல ஒண்ணு வருது. அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேரையுமே சேர்த்து அந்த சவப்பட்டிக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. தெளிவா அந்த இடத்துல ஒரு மரத்துண்டு மாதிரி இருக்கு, அதுல ஒரு கத்திய சொறி இன்னொருத்தரையும் சேர்த்து பிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவன் இது என்ன போரிங்கா இருக்குங்கிற மாதிரி அவன்கிட்ட அந்த ஒரு துணியை வச்சு ஆட்ட ஆரம்பிக்க, அதுல இருந்து டார்க் எனர்ஜிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த எனர்ஜி என்ன பண்ணேன்னா இன்னொருத்த பிடிச்சிட்டு இருந்தால அவன் கையை அப்படியே பிடிச்சி அவன் உடம்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அதனால இன்னொருத்தன் வந்து அப்படியே மேல போய் அந்த சவப்பட்டிக்குள்ள மாட்டிடலாம்.
இவன் இந்த துணிக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தர் சவப்பட்டிக்குள்ள மாட்டிருக்கான். அவனாலேயே அந்த இடத்துல வெளில வர முடியல. இவனுங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில வரணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. துணியில மாட்டவன் மூச்சே விட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல இருக்கான். அதே சமயத்துல அந்த சவப்பட்டியில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியாம இப்ப சுத்தி முட்டி அந்த இருக்கிற இடத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல பயங்கரமா நாட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அவனுக்கு. இவனுங்களால எதுவுமே அந்த இடத்துல பண்ணவே முடியல. இவனுங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சவப்பட்டிக்குள்ள மாட்டினவனுக்கு ஒரு ஸ்மோக் மாதிரி போட்டு அவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்த அந்த துணிக்குள்ள மாட்டவன ஒரு வண்டி மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அந்த துணியும் இருக்கு. அதுல இவன் மூச்சையை விட முடியாத அளவுக்கு அவன் மூக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல கட்டி மாதிரி இருக்கிற அவன் சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்டி அவன் காலாலே அப்படியே தூக்கி போட்டு ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கால இந்த சின்னவன் கையில வெளில தள்ளி போட போது அந்த சவப்பட்டில இருந்தவன் வெளில வந்துடுறான். வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆக்ரோஷமா அந்த பெரியவனை பார்த்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கால இந்த துணியில மாட்டியிருந்தாலும் பயப்புள்ள அவன் அந்த இடத்துல தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் வெளில வந்துடுறானோ. அதுக்கப்புறம் மல்டிப்ளை இவனுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சின்னவன் அப்படியே தப்பிக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல துணிக்குள்ள இருந்தவன் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த துணியில இருந்து வெளில வந்தவனுக்காக இன்னும் மூச்சு விட முடியல. ஆனா அந்த சவப்பட்டு வெளில வந்தவன் மறந்த மாசம் அந்த பெரியவனை போட்டு அடி அடின்னு துவச்சிட்டு இருக்கான். ஒரு சைட்ல கொள்ளலாங்கிற அளவுக்கு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப சின்னவனுக்கு அந்த துணியில வந்தவன் கூட சண்டை நடக்குது. அப்ப துணியில வந்தவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுக்குள்ளே பின்னாடி வழியா அவன் மூக்கே உடைச்சு விட்டு இந்த சின்னவன் ஜெயிச்சிடறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரதர்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான்னா நம்ம சின்னவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என்னடா முறைப்பு வாடா அட்டாக் பண்ணாங்கிற மாதிரி நம்ம சின்னவன் போய் அட்டாக் பண்ண பார்த்தா அந்த துணியில வந்தவன் முதுகு பின்னாடி அப்படியே பிடிச்சிடறான். அப்ப சின்னவனை முன்னாடில இருந்து அட்டாக் பண்ணி இவனுங்க 2 பேருமே சம்பவம் பண்ணி விட்டுறானோ. அதனால அந்த இல்யூஷன் வேர்ல்ட்ல இருந்து இவனுங்க நார்மல் வேர்ல்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடானோ. ஆனா அந்த சின்னவனு பெரியவனு அந்த இடத்துல அப்படியே கீழே அவங்கள எனர்ஜி இல்லாம அப்படியே விழுந்துடுறானோ. ஆனா இந்த பிரதர்ஸ் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி உட்கார்ந்து இருக்கானோ. இதுதானங்கிறமே அந்த குள்ள எழுதத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குள்ள எழுத என்ன சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டம் இன்னும் முடியலன்னு சொல்றாங்க. அப்ப பாட்டா இவனுக்குள்ள இன்னும் டார்க் எனர்ஜி இருக்க போல இருக்கு. நம்ம ஃபுல்லா ரெட் ஃபிளேம்ஸா இவனுங்க 2 பேருமே இருந்துக்கிறாங்க. அப்ப இவனுங்க உடம்புக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ கொடுத்த கத்தி இருக்குல்ல, அது அந்த இடத்துல வெளில வருது. வெளில வந்ததுக்கு அப்புறம் சின்னவன் அந்த கத்தியை பிடிக்கிறா, பெரியவன் அந்த கத்தியை பிடிச்சி ரொம்ப ஆக்ரோஷமா வேகமாவே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானோ. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மோட்டுக்கு என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டு இருந்தா அவங்க 2 பேருமே ரொம்ப வெறி கொண்டு வந்துட்டு இருக்கானோ. அப்ப மோட்டு அவன் பவரை வச்சு இதை தடுத்துட்டான். ஏன்னா இவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அப்படியே போட்டு தள்ளிருப்பானு இந்த ரிசர்வல்ஸ. அப்ப மோட்டு என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப அவங்கள 2 பேரையும் கொல்ல ட்ரை பண்ணீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்னவனு பெரியவனும் நாங்க அப்படிலாம் பண்ண ட்ரை பண்ணல, நாங்க இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்காக தான் வந்தோங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நீங்க டிமானிக்கல் ட்ரெஸ் யூஸ் பண்ணீங்கிற மாதிரி இந்த பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மூட்டை என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஃபெயிலியர்ஸை ஏத்துக்க பழகிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் டிசப்பாயின்மெண்டா இருக்கேன் உங்க 2 பேர் மேலேயும். அதை கேட்ட இந்த பிரதர்ஸும் ஓகே தேங்க்யூ எங்களை காப்பாடுறதுக்கு சீனியர் மாதிரி மோட்டுக்கு தேங்க்யூங்கிற மாதிரி இடத்துல சொல்றாங்க. உள்ள என்ட்ரி ஆகுற இருந்தாலுக்குள்ள. அப்ப நம்ம மோட்டு என்ன சொல்றேன்னா, நான் இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ள என் பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேங்கிற மாதிரி இடத்துல சொல்றான். இதுக்காக என்ன தண்டிக்கணும்னு நினைச்சா கூட நான் அந்த தண்டனையை கூட ஏத்துக்க தேவைக்காக சீனியர்ங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த குள்ள என்ன சொல்றாங்கன்னா, சரி இருக்கலாம், நீ நல்ல எண்ணத்துக்காக தான் வந்திருக்க, சரி ஓகே நான் டிக்ளேர் பண்றேன், இந்த மேட்ச்ல ஜெயிச்சது எங்க சின்னவனும் பெரியவனும் தான்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட இவனுங்க 2 பேருக்கு சந்தோஷமாயிருது, ஏன்னா ஜெயிச்சுட்டாங்கல்ல. அப்ப அந்த குள்ள என்ன சொல்றாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க, இந்த வாட்டி நீங்க பண்ணதை நான் மறக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் அந்த சோடை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மொத்தமா உங்க மைண்டை இழக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஈவில் எனர்ஜி கிரியேட் ஆன மாதிரி இருந்தது. உங்க கண்ட்ரோல நீங்க இழக்க ஆரம்பிச்சிங்க. அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த சின்னவனும் பெரியவனும் இன்னைக்கு நடந்ததுக்கு நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்கிறோம், அடுத்த வாட்டி இப்படி நடக்காம நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல இவனுங்க 2 பேரும் வாக்கு கொடுக்குறானோ. அப்ப மோட்டும் ஓகேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்ப நம்ம மோட்டி இவங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, அந்த பிரதர்ஸ்ட சண்டை போடுறது முக்கியம் தான், அதுல ஜெயிக்கிறதும் முக்கியம் தான், அதுக்கான தப்பான வழியில போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மோட்டும் கிளம்புறான். அதுக்கப்புறம் இந்த பிரதர்ஸும் வேற வழி இல்லாம இந்த தோல்வியை ஏத்துக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறானோ. அப்ப இந்த சின்னவனும் பெரியவனும் அந்த சோடை எடுக்க ஆரம்பிக்கிறானோ. அதாவது இந்த டிமோனிக்கல் சோடு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ கொடுத்துட. அப்ப நம்ம ஹீரோவை லைட்டா லுக் விடுறானோ. நம்ம ஹீரோவும் எதுவும் தெரியாத வழி இவனுங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாயின் இருக்கிற இடத்துக்கு போய் நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்ப மாயின் என்ன சொல்றேன்னா, இந்த சோடை எப்படி வந்ததுன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரி மாயின் இவங்க 2 பேருக்கு இருக்காங்க. இவன் 2 பேருமே முழிச்சிட்டு இருக்கானோ. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது எல்லாமே அடுத்த எபிசோடு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஏஜி வாய்ஸோட கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.